இவன் வளருவான்னு நினைக்கிறான். வளர மாட்டாங்க. இவனை தூக்கி போட்டால் முதல்ல இவனை போட்டுட்டு இவனுக்காக வரவனை பூரா உள்ளே போடணுங்க. போட்டிருந்தா நேரம் அப்படியே விலையை அப்படியே பிச்சு தூக்கி போட்டுடலாம். ஏன்னா வளர விடக்கூடாதுங்க, ஆபத்து. கேட்டால் ஏன் அந்த தெரு கொடுத்தாங்க, ஏன் போலீஸ் வரல? டேய் அவன் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தெரு வந்து பல இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்க தான் ஓகே பண்ணாங்க. அது தெரியுமா? அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கேட்குறான், எங்களுக்கு குறுகலான தெரு கொடுத்தாங்க. யார்? அவன் கேட்கல. அவன் யாருமே சொல்லங்க. நாங்கள் கேட்ட அந்த புஷியானது கிஷியானது அந்த தான் எஸ்பிகிட்ட போய் கேட்டிருக்கான். புரியுதா? இவனுக்காக வக்காலத்து வாங்க கேட்குறான். ஏன் வந்து அந்த தெரு கொடுத்தார்கள், ஏன் போலீஸ் பாதுகாக்கலை? அடையா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சம்மந்தப்பட்ட அந்த தெரு கொடுக்குறாங்க தானே, கொடுக்கும்போதே அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, தெரு மொத்தம் எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த ஏரியாவில் நீங்கள் வேறு யாரும் வராமல் பார்த்துங்க. எதுனா வரான்னா நீங்கள் அந்த பிளாக் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது மொத்தம் எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்கள் எங்களுடைய தொண்டர் படை இருக்குது. யார்? இந்த புஷியானு சொல்லியிருக்காங்க எஸ்பிகிட்ட. எங்கள் தொண்டர் படை இருக்குது, ரைட்டா? யாரோ ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி தலைமையில் இருக்குது. 160 பேர் வச்சுருக்கோம். we can மேனேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் யார்? புஷி எழுதி கொடுத்துருக்கான். நீங்கள் அந்த இதில் நீங்கள் எங்களுக்கு அதே மாதிரி பார்க்கிங் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஒத்த வண்டி பார்க்கிங்கில் நிற்கலையாங்க. எங்கடா போச்சு பார்க்கிங்னா எல்லாமே தெருக்குள்ளே விட்டுருக்காங்க. அது உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. இந்த எடப்பாடி வந்தார்லாங்க, எடப்பாடி இதுக்கு முன்னாடி தானே போனார். அந்த இடத்துல தானே இவங்க சேலஞ்சு பண்ணாங்க. டிசம்பர் 13ஆம் தேதி பண்ண வேண்டியது தானே அட்வான்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த எடப்பாடி விளங்காமல் இந்த ஆள் இப்போ இந்த ஆளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் உன் கட்சியை விட நான் பெரிய கட்சின்னு காமிக்கிறேன்டான்னு நீ நடத்தின அதே ஏரியாவில் அந்த ஆள் கூட்டம் நடத்துகிறான். ஏன்னா எடப்பாடிலாம் ஒன்றும் இல்லைன்னு காமிக்க தான் அவன் ஆரம்பித்தான். ஆனால் எடப்பாடி இப்போ விஜயை தலையில் தூக்கி வச்சு ஆடுறான். என்னன்னு தெரில இது. அதை விடுங்க. ஆனால் எடப்பாடி கூட்டத்துக்கு போலீஸ் கொடுத்தது வெறும் 160 பேர் தாங்க. 160 பேர். இதே இவங்க சொன்ன 12,000 பேர் அவர் கூட்டு வந்து 12,000 பேர் கூட்டு வந்திருக்காரு. அவங்க பார்க்கிங்குன்னு சொன்ன இடத்துல தான் எல்லா வண்டியும் நிறுத்தியிருக்காங்க. இது கட்சியா? இது கட்சியாங்க? பார்க்கிங்னு சொன்ன இடத்துல எல்லாருமே ரெகுலர் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. எது? அதிமுக கட்சி அதில் தான் நிறுத்தி அந்த இவங்க சொன்ன அதே ரோடு இதே இடத்துல அழகாக நடத்தி அழகாக எந்தவித சலம்பல் இல்லாமல் போயிருக்காங்க. அப்போது போலீஸ் என்ன நினைக்கும்? இப்போ ஒரு கட்சி நடந்து போயிருக்கியா, இப்போ ஒரு கட்சி நடத்தியிருக்கோம், அவன் அழகாக நடத்தி போயிட்டான், நம்ம சொன்ன இடத்துல பார்க்கிங்கும் அங்கே தான் நிறுத்தியிருக்காங்க, எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலை, அதுதானங்க நினச்சி கொடுத்துருப்பான். 10,000 கேட்டிருக்க, 10,000 கொடுத்துருக்கான்னு. இப்போ வந்து அவன் வாய்க்கு வந்த மாதிரி, அதான் வாய் பிடிச்சதான் மாங்காய் பிடிச்சது மாதிரி தெரு கொடுத்தது. ஏன் இந்த தெரு கொடுத்தீங்க, குறுகலான இடம் இருக்குன்னு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு இப்போ அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான். ஆனால் போலீஸ் தெளிவாக சொல்லியிருக்கு.